கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோபுவின் புஸ்தகம், அதில் 23ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இன்றைய தினம் யோபு சொன்ன வார்த்தையை தேவன் நம்மகிட்ட சொல்லுகிறார். தேவன் சோதித்த பின்பு நாம் பொன்னாக விளங்குவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் எல்லாமே பொன்னாக விளங்க போகிறீங்க, சுத்த பொன்னாக விளங்க போகிறீங்க. சுத்த பொன்னாக விளங்க போகிறீங்கன்னா என்ன? மற்ற இருக்க தவறுகள் எண்ணங்கள் எல்லாமே மாறி தேவனுக்கு பிடித்தமானபடி தேவன் நம்மளை மாற்றப் போகிறார். வசனம் எப்படி இருக்கு ஆரம்பித்து பாருங்க. ஆனாலும் என்று ஆரம்பிக்கிறது. ஆனாலும்னா என்ன? பரவாயில்ல, என்ன முன்னால் நடந்ததெல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு புதிய வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் தேவனை பற்றும் அறிவில் வந்திருக்கோம், தேவனை பற்றி கொள்ள ஆசையில் வந்திருக்கோம், அந்த விசுவாசத்தில் இருக்கோம். தேவன் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் அப்படின்ற விசுவாசத்தில் நம்ம இருக்கோம். ஆனால் தான் ஆனாலும் பழைய வாழ்க்கையை பற்றி குறிப்பிட்டாருன்றவள ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நம்ம தேவனோட நம்ம வழியிலே தேவன்கிட்ட நம்ம சொல்லி தான் தெரியணும் கிடையாது. ஆனாலும் ஒரு சில நேரங்களில் தேவன் நம்ம வாய்களை திறந்து, ஆண்டவரே நான் அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, என் பாதைகள் இப்படி இருக்கே ஆண்டவரே, என்னோட எண்ணங்கள் இப்படி இருக்கே ஆண்டவரே, நான் போகிற பாதையை, நான் என் மனசில் இருக்க எண்ணங்கள் எல்லாமே இப்படி இருக்கே ஆண்டவரே, ரொம்ப பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது ஆண்டவரே அப்படின்னு தேவன்கிட்ட சொல்ல வேண்டும். நம்ம வாயிலை திறந்து அறிக்கையிட வேண்டும். நம்ம தேவனை எல்லாம் பார்த்து பாருங்க, தேவனுக்கு என்ன தெரியுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க என் பலவீனம்லாம் தேவனுக்கு தெரியும், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு. அது கிடையாது. உண்மையிலே தேவன் நம்ம பலவீனத்தை பார்த்துக்கொண்டே தான் இருப்பார். ஆனால் அதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு தேவன்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறோமா? கிடையாது. நம்ம தேவன்கிட்ட நம்மளை ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவரே இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் வாழ்கிறார் அப்படின்ற அந்த நிலைமைக்கு நம்ம வர வேண்டும். ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவரே, இதெல்லாம் என்னால் முடியல ஆண்டவரே, இந்த பிரச்சனையெல்லாம் உம்மாட்ட கூடுறேன் ஆண்டவரே, உமது பாதத்தை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் பொறுப்பெடுத்துக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு வாயிலை தேர்ந்து நம்மளோட பலவீனங்கள், நம்மளோட காரியங்கள், தேவன் பிடித்தமில்லாத காரியங்கள் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தேவ சமூகத்தில் வைக்கும் பொழுது நம்ம போகும் வழியை அவர் அறிவார். அதுதான் நம்ம போகும் வழியை அவர் அறிவார். நம்ம இப்படிலாம் பண்ணிக்கிட்டு நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு தேவன் என்னை காப்பாற்றுவார்னு சொன்னால் தேவன் ஒரு காலத்தை கைவிட்டு விடுவார். நியாய தீர்ப்பினால நம்ம நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆனால் அதுக்கு முன்பாகவே இது நம்ம நம்மளை சரிப்படுத்தி கொள்ளும் காலம். இந்த மாதம் நம்மளை சரிப்படுத்தி கொள்ளும் மாதம். நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவன் உங்களை குறித்து நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை புரிந்து கொண்டு நம்ம தேவன்கிட்ட முழுமையாக சமர்ப்பிக்கும் காலம் இது. ஆனால் தான் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்போ தேவன்கிட்ட நம்ம வாயிலை திறந்து சொல்ல வேண்டும். ஆண்டவரே என்கிட்ட எந்த பலவீனம் இருக்கு ஆண்டவரே, ஆண்டவரே என்கிட்ட இந்த காரியங்கள் இருக்கு ஆண்டவரே, என்கிட்ட எந்த மாதிரி காரியங்கள்ல நான் இருக்கேன் ஆண்டவரே, என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல ஆண்டவரே, நான் எவ்வளோ போராடினாலும் என்னால் முடியல ஆண்டவரே, கோபத்திலேருந்து, என் சுய காரியங்கள்லேருந்து, எனக்கு உமக்கு பிடித்தமில்லாத காரியங்கள்லேருந்து என்னால் வெளியே வரவே முடியல ஆண்டவரே, நான் என்ன ஆண்டவரை பண்ணேன்னு நம்ம தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது நம்ம தேவன்கிட்ட நம்மளை சோதிக்க தேவனிடத்தில் நம்ம நம்மளை ஒப்படைக்கும் பொழுது சோதித்த பின் நம்ம பொன்னாக விளங்குவோம். கர்த்தர் அதை ஆசைப்படுறாரு. முழுமையாக அவரிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும், முழுமையாக அவரிடத்தில் கொடுத்து விட வேண்டும். நம்ம ஏதோ கொஞ்சம் நமக்கு கொஞ்சமாச்சு நான் வசிக்கிறேன் ஆண்டவரை அப்படின்னு சொன்னாங்க கடைசிக்கு முடியவே முடியாது. முழுமையாக முழுவதுமாக நம்மளை தேவனிடத்தில் ஒப்படைக்க தேவன் ஆசைப்படுகிறார். ஆண்டவரே என் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நீங்கள் பொருட்படுத்திக்கணும் ஆண்டவரே, என் கண்ணை பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே, என் கைகளை பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே, என் கால்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே, என் இருதயத்தின் எண்ணங்களை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே, சகலத்தில் பிரியமில்லாத காரியம் ஏதாச்சும் இருந்தால் அதை எடுத்து கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு முழுமையாக நம்ம தேவனிடத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது அப்போ தேவன் நம்மளை பொன்னாக வழங்க செய்வார். கிளாஸில் பார்க்கலாம், நம்ம கிளாஸில் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட் பேப்பரை நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்துடும். நம்ம ஆன்சர் ஷீட்டை நம்ம திருப்பி கொடுத்தா தான் அது வேல்யூஷனுக்கு போகும், திருத்தப்படுறதுக்காக போகும். அதை விட்டுட்டு டீச்சர்கிட்ட அந்த பேப்பரை கொடுக்காம வீட்டுக்கு கொண்டாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியாக அதை நீங்கள் என்ன மார்க் எடுத்துருக்கீங்க, என்ன லெவலில் இருக்கீங்கன்னு தெரியவே தெரியாது. அப்போ தேவன் நமக்கு வைத்திருக்கும் பரீட்சை பேப்பர்கள் நம்ம எழுதி தேவனிடத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது தேவன் அதை சரி பண்ண வல்லவராக இருக்கிறார். அதனால் தான் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். பாருங்க, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். வாயில திறந்து தேவன் சொல்லுவோம், ஆண்டவரே முழுமையாக நான் உம்மோட உத்திரை ஆண்டவரே, நாங்கள் என்னன்னு நீர் அறிவை ஆண்டவரே, ஆனால் நான் வாயிலை திறந்து என் பிரச்சனைகளை, என் பாவங்களை, உமக்கு மறைவான இருக்கிற காரியங்களை நான் உம்மடத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே, தேவனுடைய குடும்பமா
அப்ப தேவன் நம்மளை பொன்னாக விளங்க செய்வார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கிறோம் பிதாவே. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொன்ன வார்த்தை, அதே வார்த்தையை நாங்கள் சொல்கிறோம். ஏஸ்தப்பனே, நாங்கள் உம்மிடத்தில் எங்கள் சோதனைக்காக கூறுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் போகும் வழிகளை முழுமையாக உம்மிடத்தில் தருகிறோம் அப்பா. நீர் எங்களை சோதித்து பார்த்து வேதனை உண்டாகும் வழி எங்களிடத்தில் உண்டா என்று அறிந்து பாப்பனே, எங்களை அந்த காரியங்களிலிருந்து விடுதலை கொடுத்து அந்த காரியங்களை எங்களை விடுதலையாக்கி உமக்கு பிரியமானபடி நடக்க எங்களை தயார்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. சோதித்த பின் நாங்கள் பொன்னாக விளங்குவோம் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அதில் நிலைத்து நிற்க உதவி செய்வோம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் முதுகத்தை தெரியுமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் முதுகத்தை தெரியுமாப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தவறை தங்கள் வழிகளை உம்மிடத்தில் ஒப்படைத்து உமது சோதனைக்கு அவர்களை உட்படுத்தி சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவதற்கு நீர் அழைப்பதை உணர்ந்து நாங்கள் மறைவான காரியங்கள், அந்தரங்கமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தவறே உம்மிடத்தில் சொல்லி அதிலிருந்து விடுதலை தரும் தேவன் நீர் என்பதை உணர்ந்து உம்மிடத்தில் விடுதலை பெற்றுக்கொண்டு பொன்னாக விளங்கப் போவதற்காக நீர் அழைப்பதை உணர்ந்து நிலைத்து நிற்க உதவி செய்கின்றவர். குடும்பத்திலோட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் போப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.